சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்வதற்காக எவ்வளவு திணறிக் கொண்டு இருக்கிறாய் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா, எனக்கான இந்த விஷயத்தை செய்வதற்காக யாரையாவது அனுப்பி வைக்க மாட்டீர்களா என்று என்னிடம் கேட்டாயல்லவா? அவரைத்தான் இப்பொழுது நான் உனக்காக அனுப்பி வைக்கிறேன். என் அன்பு குழந்தையே, அவர் நன்மையை மட்டும்தான் உனக்காக செய்வார். நல்லது செய்யும் அவரை விரைவில் அடையாளம் கண்டுகொள். எவரேனும் உன் அருகில் வந்து நான் உங்களுக்காக இதை செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். அதிலும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்கள். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று இந்த உலகத்தில் அடையாளம் கண்டு கொள்வது மிக அரிதான ஒன்றாக இருக்கிறது அல்லவா? அதை நீ அடையாளம் கண்டு கொண்டு சுய புத்தியுடன் செய்வது தானே இந்த புத்திசாலித்தனம். உனக்கானவரை கண்டிப்பாக நான் உனக்கு அனுப்பி வைக்கத்தான் போகிறேன். இனியேனும் நீ கவலைப்படாமல் இரு. அப்பா, என் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று நீ மன குழப்பத்தில் இருக்கிறாய். உன்னுடைய குழப்பத்தை எல்லாம் நான் விரைவில் தெளிவுபடுத்தப் போகிறேன். சில நேரத்தில் எதை செய்வது எதை விட்டு விடுவது என்று தெரியாமலேயே திணறுகின்றாய். உன்னுடைய இந்த நிலைமைக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் தான் காரணம். சூழ்நிலையும் விதியும் நீ மாற்ற முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தை, நீ இதை செய்தால் அனைத்திலும் வென்றுவிடலாம். இதுதான் நான் உனக்கு கற்றுத்தரும் பாடம். சூழ்நிலை என்பது நாமே நமக்காக உருவாக்குவது தானே. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் அதிலிருந்து வெளிவந்து நமக்கான விஷயத்தை செய்ய வேண்டும். அதை விட்டு இப்பொழுது எனக்கான நேரம் வரவில்லை என்று நீ ஒரு இடத்தில் இருந்து விடாதே. உன் கையில் வந்து சேரும் வரை நீ உழைத்து கொண்டே இரு. உழைப்பவர்கள் என்று கேட்டு போனதாக சரித்திரமே இல்லை. உறுதியாக சொல்கிறேன் என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் தான் உனக்கானதை பெற்றுத்தரப்போகிறது. கவலை இல்லாமல் நீ உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு. எதற்காகவும் அஞ்சி உன் செயலை பின்வாங்கச் செய்யாதே. நீ உன் கடமையை செய்தால் மட்டும் போதும். உனக்கானது உன் வீடு தேடி உன் நல்லது மட்டுமே செய்ய கூடியவரை விரைவில் நான் உன் வீடு தேடி அனுப்பி வைக்கிறேன். நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அதில் நான் காலதாமதப்படுத்த போவதில்லை. நீ கவலைப்படாமல் இரு, நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி.